இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 8 புள்ளியில் ஒரு செக்கு கோலம். 8 புள்ளி 2 வரிசை, நேர் புள்ளி 2ல் நிப்பாட்டிக்கோங்க. முதல்ல என்ன பண்ண போகிறோம், இந்த 2 புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு கிராஸாக இப்படி ஒரு லைன், அதே மாதிரி இந்த 2 புள்ளிக்கு கிராஸாக இப்படி ஒரு லைன். இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். 1 2 3 4 புள்ளி கணக்கு. திருப்பி இப்படி ஒரு லைன் போட்டு இந்த 3 புள்ளியை கனெக்ட் பண்ணி இதை இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இழுக்க போகிறோம். இது இருக்கு இல்லையா, இதில் இன்டர் கனெக்ட் பண்ண மாதிரி இப்படி போட்டு 1 2 3 4 குறுக்கு அப்படியே 4 புள்ளி கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு போயிட்டு இப்படி எடுத்துருங்க. அதே மாதிரி தான் இப்படி போட்டுக்கல, இதுக்கு இன்டர் கனெக்ட் பண்ண மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1 2 3 புள்ளி கனெக்ட் பண்ணி எடுத்து இதை எப்படி போட்டுக்க வேண்டிய. இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்னா, இது இப்படி வளைச்சி இப்படி, இதை வளைச்சி இப்படி, இதே மாதிரி எல்லா சைடும் போட்டு. இப்போ மீதி இருக்கிற புள்ளி என்ன பண்ண போகிறோம், இந்த 2 புள்ளி தங்குது இல்லையா, இந்த 2 புள்ளிக்கு இப்படி ஒரு கோடு, 2 புள்ளிக்கு கீழே எல்லா பக்கமும் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை வளைச்சி இப்படி, இதை வளைச்சி இப்படி, அதாவது வளைக்கும் போது இப்படி உள்பக்கமாக வளைக்கணும். இப்போ இதை இதோட ஜாயின் பண்ண போகிறோம், அதை அதோட ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதை நேராக கீழே கொண்டு வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது இப்போ இந்த வளைவு எடுத்திங்கன்னா இதுக்கு வெளிப்பக்க வளைவுக்கு ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இது உள்பக்க வளைவு எடுத்திங்கன்னா இந்த பக்கம் வெளிப்பக்க வளைவுக்கு ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டபிள்யூ மாதிரி கிராஸ் ஆகும். நேராக கீழே கொண்டு வந்து இப்படி, இதை இப்படி நேராக கீழே கொண்டு வந்து இப்படி, அவ்வளோதான். சூப்பர்.